ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாத் சமையல். இன்றைக்கி சிம்பிளான பெப்பர் எக் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 4 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம மிக்சியில் ஜீரகமும் மிளகும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ அரைச்சாச்சு. அதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ரொம்ப சூடாகிடக்கூடாது. இப்போ இந்த எண்ணெயோட அரைச்சி வச்சுருந்த மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு எல்லாமே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிடணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கணும். நம்ம கொஞ்சம் மசாலா வதங்கினதுக்கப்புறமா மிளகாய் வத்தல் ஒரு 2 கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். இது வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கணும். ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது. இது வதங்கின உடனேயே நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முட்டையை 4 நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த முட்டையை நம்ம இந்த மசாலாவோடு சேர்த்துடணும். மெதுவாக திருப்பி விடணும். ரொம்ப வதக்கிடக்கூடாது, இல்லைன்னா எல்லா முட்டையும் ஸ்மாஷ் ஆயிரும். லைட்டாக திருப்பி விட்டு மசாலாலாம் கோட் ஆகிற மாதிரி இப்படி பெரட்டி விட்டுறணும். நம்ம எக் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதத்தோட, கீ ரைஸோட, பிரியாணியோட, லெமன் ரைஸோட ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த எக் பெப்பர் ஃப்ரை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.